அல் கேஃப் வசனம் 30 மற்றும் 31. நிச்சயமாக யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகின்றார்களோ அத்தகைய அழகான நடத்தை உடையோரின் பிரதிபலனை நாம் பாழாக்க மாட்டோம். அவர்களுக்கு நிலையான சொர்க்க சோலைகள் உள்ளன. அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்கள் மெல்லிய மற்றும் தடித்த பச்சை பட்டாடைகளை அணிவார்கள். அங்கு அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். இதுவே வெகுமதிகளிலெல்லாம் நல்லது, ஓய்விடங்களிலெல்லாம் அழகானது. முந்தைய வசனங்களில் நற்பேரற்றவர்களின் நிலையை எடுத்துரைத்த உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு அடுத்ததாக நற்பேறு பெற்றவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். நல்லோருக்கு நிலையான சொர்க்க சோலைகள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். தாம் கொண்டு வந்த தூது செய்திகளில் இறை தூதர்கள் உண்மையானவர்களே என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். இறை தூதர்கள் கட்டளையிட்ட நற்செயல்களை செய்து வருபவர்கள் ஆவர். இத்தகையோருக்கே நிலையான சொர்க்க சோலைகள் உண்டு என 2வது வசனம் தெரிவிக்கின்றது. அவற்றுக்கிடையே, அதாவது சொர்க்கவாசிகளின் இல்லங்களுக்கும் அறைகளுக்கும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சர்வாதிகாரி ஃபிர்அவுன் தனது மாளிகையின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்ததால், இந்த ஆறுகள் எனக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னான். அடுத்து அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகள் அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் யுஹல்லூன என்னும் சொல்லானது ஹில்யத் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகும். இதற்கு ஆபரணம் என்பது பொருள். மற்றோர் இடத்தில் அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகளும் முத்துகளும் அணிவிக்கப்படும். அங்கு அவர்களுக்கான ஆடைகள் பட்டாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஆடைகள் எத்தகையவை என்பதை இங்கு தெரிவிக்கின்றான். அவர்கள் மெல்லிய மற்றும் தடித்த பச்சை பட்டாடைகளை அணிவார்கள். இங்கு மெல்லிய பட்டு என்பதை குறிக்க சுந்துஸ் என்னும் சொல்லும், தடித்த பட்டு என்பதை குறிக்க இஸ்தப்ரக் என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளன. சுந்துஸ் என்பது மேலங்கி உள்ளிட்ட மெல்லிய ஆடை வகைகளை குறிக்கும். இஸ்தப்ரக் என்பது பளபளப்பான தடித்த பட்டை குறிக்கும். மஞ்சங்களில் சாய்ந்து. அடுத்து அங்கு அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை குறிக்க மூலத்தில் முத்தகீன என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர் சொல் இத்திகாஉ என்பதாகும். இதற்கு விலாப்புறமாக சாய்ந்து படுத்தல் என்பது பொருளாகும். முழங்காலை மடக்கி கால்களை குறுக்காக வைத்து அமர்வதற்கும் சப்பனம் அல்லது சம்மணம் இச்சொல் ஆளப்படுவதுண்டு. இங்கு இந்த பொருளே பொருத்தமாகும். நான் சாய்வாக அமர்ந்து கொண்டு உண்ண மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கு சாய்ந்து அமர்தல் என்பதை குறிக்க இத்திகாஉ என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இத்தொடரில் மஞ்சங்கள் என்பதை குறிக்க அல் அராயிக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இது அரீகத் என்பதன் பன்மையாகும். இது மணவறைக்குள்ளிருக்கும் மஞ்சத்தை படுக்கையோடு கூடிய கட்டிலை குறிக்கும். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் அராயிக் என்பதற்கு மணவறைகள் என்றே பொருள் கூறியுள்ளார்கள். மற்றவர்கள் மணவறைகளில் உள்ள கட்டில்கள் என்று கூறுகின்றனர். வெகுமதிகளில் சிறந்தது. அடுத்து இதுவே வெகுமதிகளெல்லாம் நல்லது என்று அந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதாவது அவர்கள் ஆற்றிய நல்லறங்களுக்கான வெகுமதிகளில் சொர்க்கமே நல்லதாகும். ஓய்விடங்களில் எல்லாம் அழகானது, அதாவது தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சொர்க்கமே அழகான இடம் ஆகும். இதை போன்றே நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகையில் ஓய்விடங்களிலெல்லாம் நரகம் கெட்டது என்று இதற்கு முந்தைய வசனத்தில் குறிப்பிட்டான். இவ்வாறே அல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி எதிரிடையாக பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். நரகத்தை பற்றி கூறும்போது நிச்சயமாக அது மோசமான தங்குமிடமும் இருப்பிடமும் ஆகும் என்று அதை அடுத்து இறை நம்பிக்கை கொண்டோரின் தன்மைகளை எடுத்துரைத்துவிட்டு பின்னர் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்றும் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள், அது அழகான தங்குமிடமும் இருப்பிடமும் ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.